ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் அதோட கம கமன்னு வாசனையே நம்மளை தட்டி எழுப்பி உட்கார வச்சிருங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பர்ஃபெக்டான ஃபில்டர் காஃபி பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது, வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட ரெசிபீஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபில்டர் காஃபி பண்ணுறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான டிகாஷன் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம இன்றைக்கி ஃபில்டர் பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கோம். இதில் ஒரு மூடி மேலே இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபி பவுடரை நல்லா ஃபில்டர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு அச்சு மாதிரி, ஒரு ப்ரெஸ் மாதிரி இருக்கும். இதுதான் காஃபி தூள் ஆட் பண்ணக்கூடிய ஃபில்டர். அதுக்கு கீழே இருக்கிறதுல தான் நம்ம டிகாஷன் கலெக்ட் ஆகும். நீங்கள் புதுசாக ஃபில்டர் காஃபி பாத்திரம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதில் இருக்க ஹோல்ஸ்லாம் நல்லா சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட டிகாஷன் நல்லா திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு பக்கமாக நம்ம பாலையும் சூடு பண்ணிக்கலாம். ஃபில்டர் காஃபிக்கு தேவையான தண்ணி, பால் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டிகாஷன் பண்ணிடலாம். ஃபில்டர் காஃபி பண்ணுறதுக்கு காஃபி தூளை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம டிகாஷன் போடுறப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த பாத்திரம் இருக்குல்ல, நம்ம காஃபி தூள் போட்டு ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை அடுப்பில் ஒரு 30 செகண்ட் போல் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் காஃபி தூளை மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணுவாங்க. அது டக்குன்னு கரிஞ்சிரும். அதனால இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் பர்ஃபெக்டான ஃபில்டர் காஃபி கிடைக்கும். இப்போ நம்ம ஃபில்டர் நல்லா சூடாயிருக்கு. இதில் உடனேவே 1.5 டேபிள் ஸ்பூன் ஃபில்டர் காஃபி தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. அப்பதான் எல்லா சைடும் நல்லா சரிசமமா பரவும். இதுக்கு மேல அந்த சின்ன ஃபில்டரையும் நம்ம வச்சுக்கலாம். உள்ள அழுத்தி விட்டுருங்க. எல்லாமே சரிசமமா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃபில்டர் காஃபி தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு பண்ற அளவு 2 டம்ளர் காஃபிக்கு கரெக்டா இருக்கும். ஹோட்டல்ல கொடுப்பாங்க இல்லையா, டவரா செட் மாதிரி, அந்த அளவுல தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். அதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த காஃபி தூள் எல்லாம் சேர்த்தது ஃபில்டருக்கு காவாசி இருக்கு. இது மேல நம்ம சூடு பண்ணி வச்சிருக்க தண்ணி 1/2 டம்ளர் போல சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஃபில்டர் நிறைஞ்சிருக்கு. இதுதான் சரியான அளவு. இது உடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பதான் ஃபில்டரோட சூடும் அதோட வாசனையும் வெளியே போகாம இருக்கும். 2 நிமிஷத்துலேயே நம்ம டிகாஷன் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால ஒரு துணி வச்சு திறந்துக்கோங்க. பாருங்க, நம்ம சூப்பரான திக்கான ஸ்ட்ராங்கான டிகாஷன் அழகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காஃபி பண்ணிடலாம். காஃபினாலே டவரா செட் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு டம்ளரில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு டிகாஷன் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி சூடோடு இருக்க பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா 2 தடவை மேலேயும் கீழேயும் ஆற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக நுரை ஃபார்ம் ஆகிடும். அப்படியே நம்ம கடையில் கொடுக்குற காஃபி மாதிரி இருக்கும். பாருங்க எவ்வளோ நுரை வந்திருக்குன்னு. இதை இன்னும் நம்ம டெம்டிங் ஆக்குறதுக்கு நம்ம பால் இருக்கும் இல்லையா, நம்ம காய்ச்சி வச்சிருந்த பால், அதை ஒரு டம்ளரில் எடுத்து இந்த மாதிரி வேகமாக 2 தடவை ஆற்றுனீங்க அப்படின்னா நல்லா நுரைச்சி வரும். இந்த மாதிரி இருக்கும். இதை ஃபோர்த்துன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த நுரைய லைட்டாக அந்த காஃபி மேலே நடுவில் எடுத்து வச்சிட்டோம்னா அழகாக செட் ஆயிரும். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்கு. இது மேலே நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா டிகாஷன், அதை 1/4 ஸ்பூன் எடுத்து இப்படி லைட்டாக மேலே ஊற்றிட வேண்டிதான். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி அழகாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் இதை குடித்ததும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.